11th பயோ ஃபோக்ஸ் பாட்னி படிக்கிறதா இல்ல ஜுவாலஜி படிக்கிறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் தாண்டி படிச்சதை விட படிக்காம இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் நிறைய சேர்ந்து இருக்கிறது எந்த சப்ஜெக்ட்ல அப்படின்னா இந்த பயாலஜில மட்டும்தான். இதை படிக்கிறதுக்கு கம்ப்ளீட்டா ஒரு பிடிஎஃப், அதுவும் ஆன்சர்ஸோட. அந்த ஆன்சர்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா புக் பேக்கும் இருக்கணும், புக் இன்சைடும் இருக்கணும். அண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு முன்னாடி பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸும் அதுலயே மார்க் பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குமே, அவ்வளவுதானே வேணும். ஸோ அதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு பிடிஎஃபா கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் எடுத்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சலாம். எஸ் கைஸ், ஐ அம் டாக்டர் மிருதுலா ஃப்ரம் 100 Learning. ஸோ முதல்ல இந்த பிடிஎஃப்ல என்னென்ன இருக்கு நான் சொல்லிடுறேன். புக் பேக் கொஸ்டின்ஸோட கம்ப்ளீட் ஆன்சர்ஸ் இருக்க போது, புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் இருக்க போது, புக் பேக் அண்ட் புக் இன்சைட் and எல்லாத்தையும் தாண்டி பப்ளிக்ல இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸும் ஓகேவா இதுல மார்க் பண்ணியிருக்க போது அண்ட் எல்லாமே ஆன்சர்ஸோடு இருக்க போகுது. ஸோ இந்த பிடிஎஃப் எடுத்து இனி வரப்போற இந்த ஒரு 30 டேஸ்ல, ஓகே 30 டேஸ் கிடையாது மேம், ஸோ ஒரு 25 நாள்ல நான் அப்ராக்சிமேட்டா சொல்லிடுறேன். ஸோ இந்த 25 டேஸ்ல ஓகேவா, ஸோ அப்படி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு 2 பேஜ் நம்மளால படிக்க முடியுமா? ஸோ அது என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கணும் அதையும் நான் இப்போ கொடுத்துட்டு போறேன். ஸோ அவ்வளோதான் வேணும். ஓகே 2 இல்ல 3 பேஜ் படிக்கலாம்ப்பா. ஸோ சம்டைம்ஸ் அடுத்த நாள் பயாலஜி எக்ஸாம்னா கம்ப்ளீட்டாக படிக்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக இதை முடிச்சிங்க அப்படின்னாலே தாராளமாக ஒரு 50 + out of 70 ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த பிடிஎஃப் எடுக்கணும் அப்படின்னா அடுத்த 5 நிமிஷம் கரெக்டாக லிசன் பண்ணிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். இருக்கக்கூடிய மொத்த சாப்டர் பயாலஜியில் எவ்வளோ, பாட்னியில் ஒரு 15 சாப்டர் இருக்க போது, ஜுவாலஜியில் நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு சாப்டர் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. தட்ஸ் ஆலா. ஸோ இது எல்லாத்தையும் என்னால் படிக்க முடியுமா மேம்? ஏதாச்சும் ஒரு 10 சாப்டர் கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை மட்டும் படிச்சிடுவேன். அப்படி ஒரு சாப்டர்ஸும் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ பாட்னி அண்ட் ஜுவாலஜி இதில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஆர் நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டிய சாப்டர்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய புக் பேக் ஓகேவா அண்ட் பப்ளிக்ல இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸை படிச்சாலே கிட்டத்தட்ட நீங்க ஒரு 50 மார்க் வாங்கிடலாம். ஸோ அதை தான் அந்த பிடிஎஃப்ல நான் ஆன்சர்ஸோட, ஸோ அந்த ஆன்சர்ஸும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீ பாயிண்ட்ஸோடு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பப்ளிக்ல இந்த பாயிண்ட் இருந்துச்சு, இந்த ஒரு டேர்ம் வந்துச்சுன்னா மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸோட இருக்க போகுது. ஸோ அப்படி ஒரு பிடிஎஃப் எடுத்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பயாலஜில இனி பயமே வேண்டாம். ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் வீடியோஸும் போஸ்ட் பண்றேன். எப்படி இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ஆன்சர் எழுதுனா பப்ளிக்ல எனக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிருக்கும், ஸ்கூல்ல கிடைக்காத மார்க் கூட பப்ளிக்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குமா அப்படின்னா ஆமா. ஸோ அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது இங்க பாருங்க, நான் சாப்டர்ஸ் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஈஸியான சாப்டர்ஸ் எது, மீடியமான சாப்டர்ஸ் எனக்கு கொஞ்சம் ஹார்டான சாப்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கு. அப்போ நான் எதுல இருந்து மேம் ஸ்டார்ட் பண்ணும்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈஸி தான். ஏன் அப்படின்னா ஈஸியான சாப்டர்ஸ் படிக்கும் போது நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். எப்பவுமே அதுதான் எக்ஸாம் அப்போ படிக்கணும் அப்படின்னு உள்ள ஒரு லைக் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த சோம்பேறித்தனத்தினால புக் எடுக்கவே மனசு வராது. அப்போ ஏதோ ஒரு நல்ல சாப்டர், எனக்கு பிடிச்ச சாப்டர் ஓகேவா, இல்லை நான் ஆல்ரெடி படிச்ச சாப்டர் ரிவிஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ அந்த ஒரு ஃப்ளோ நமக்கு அப்போ வந்துடும். ஸோ அதுக்கு தான் ஈஸியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஈஸி சாப்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீடியம் வரலாம், அதுக்கப்புறம் ஹார்ட் வரலாம். ஸோ ஹார்ட்ல அட் ஸ்டேஜ் எல்லாத்தையும் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம், எப்போ அந்த டைம் சண்டேஸ் ஓகேவா, ஸோ சண்டேஸில் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஒரு 1 hour மட்டும் இந்த படிக்காத சாப்டர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆச்சு நம்ம படிச்சு வச்சுக்கலாம். ஸோ அதுவே போதும்ப்பா, உங்களுக்கு நல்ல மார்க்கை வாங்கி கொடுத்துரும். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸோட படிங்க. நான் சொன்ன மாதிரி மஸ்ட் டூ சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதையும் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட போறேன். ஓகேவா? ஸோ வேற என்ன வேணும் அது எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேம் இதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க, இது கொஞ்சம் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்க போது, பயாலஜி படிக்கிறதுக்கு எஸ்பெஷலி அதை மிஸ் பண்ணாம எனக்கு அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்தது இந்த சாப்டர்ஸ்ல நான் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சோம், எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு 70 மார்க் வாங்கினா போதும். நான் இது வரலும் வந்துட்டு ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கேன், இல்லை நான் ஃபெயிலே கூட ஆயிடுறேன் மேம் பயாலஜியில், ஏதாவது பண்ணி காப்பாற்றி விடுங்க அப்படின்னா இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சா போதும். ஸோ அதை அப்படியே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அண்ட் புக் பேக் பப்ளிக்ல இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குமே மேம், கிடையவே கிடையாது. நான் இப்போ அந்த பிடிஎஃப் உங்களுக்கு காட்டு தான் போகிறேன். அதை பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக தான் போகுது. ஸோ அதே மாதிரி 85 வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் பாட்னி அண்ட் ஜுவாலஜியில் படிக்கணும். இல்லை எனக்கு கண்டிப்பாக சென்டம் தான் வேணும் மேம் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து நீட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், டாக்டர் ஆகியே தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே. ஸோ நீட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன், டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையுமே பண்ணணும். கண்டிப்பாக இது உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேவா? புக் பேக் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க அண்ட் நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா புக் இன் கொஸ்டின்ஸையும் அதிலே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை தாண்டி பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸை டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துட்டு போகணும். ஸோ இது சால்வ்டாகவே ஓகே நம்ம 100 Learning ஆப்ல இருக்கு, நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹாஃப் இயர்லி அண்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் 2024 and 2025 இப்போ இந்த வருஷம் முடிச்சது இல்லையா, அந்த பேப்பர்ஸ்ல ஒரு சில டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதை டெஃபினட்டா நீங்க பார்த்துட்டு போகணும். அண்ட் எனக்கு நீங்க மறக்காம உங்களுடைய அடுத்த பயோ ரிவிஷன் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க.
ஓகே, ஸோ பயோவோட ரிவிஷன் எக்ஸாம். ஸோ தட் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அதை நீங்கள் பார்த்துட்டு போங்க. அது ஏதாச்சும் கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் அதையும் கூட படிச்சுட்டு போயிடலாமே. ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணாமல் எக்ஸாம் எப்போ அண்ட் இதை தாண்டி பயாலஜிக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்த மிஸ் பண்ணாமல் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷனோட அடுத்த லைவ் இல்லை வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, டாப் 5 மார்க்ஸ். எனக்கு 5 மார்க்ஸில் மட்டும் மார்க் வர மாட்டேங்குது மேம். 5 மார்க்குக்கு எனக்கு 2 மார்க் தான் வருது, இல்லை 3 மார்க் தான் வருது. அப்போ அதுக்கு என்னென்ன கொஸ்டின் எல்லாம் படிக்கணும் அண்ட் என்னென்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதணும் அதையும் நான் சொல்ல போறேன். ஸோ இதே மாதிரி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கொஸ்டின்ஸை இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸை இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது பாட்னியோடது. அதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்தது ஜுவாலஜியோட கொஸ்டின்ஸும் இருக்க போகுது. ஓகே, அண்ட் இதில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய டாபிக் எதுன்னு கேட்டால் எப்பயுமே வந்து கேட்கக்கூடியது இந்த C4 பிளான்ஸை தாண்டி கேல்வின் சைக்கிள் இல்லையா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு லைவ்ல வி ஹவ் டிஸ்கஸ்ட். ஸோ கிரெப்ஸ் சைக்கிளும் கிளைகோஸ் லைசஸும் நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் லைவ்ல டீச் பண்ணிட்டேன். ஸோ கேல்வின் சைக்கிளும் அதே மாதிரி வேணும் அப்படின்னா அடுத்த லைவ்ல நான் அதையும் வந்து டீச் பண்ணேன். ஸோ அதுக்கு எத்தனை ஓட் வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேல்வின் சைக்கிளுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்படியே அழகாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸும் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ அதை தாண்டி நமக்கு அந்த PDF, ஸோ நான் சொன்ன அந்த பிடிஎஃப்ல எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ இங்கே பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிவிங் வேர்ல்டு சாப்டர் எடுத்துக்கலாம். ஸோ அதோட புக் பேக் கொஸ்டின் இங்கே மென்ஷன் ஆகி இருக்கா? ஸோ அதோட ஆன்சர்ஸ் ரொம்ப கிறிஸ்பாக தான் இருக்க போகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு இதில் இருக்கக்கூடியதில் ஒரு பேஜ் இல்லை 2 பேஜ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 சாப்டரே நீங்கள் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேயே வந்துட்டு இங்கே பாருங்கள் எந்த வருஷத்துல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற இயர்ஸும் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது மார்ச் 2023 அப்படின்னா பப்ளிக்லி இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். ஸோ இங்கேருந்து புக் பேக் கேட்டிருக்காங்க மேம். ஸோ வாட் அபவுட் த புக் இன்சைட் கொஸ்டின்ஸ்? ஸோ இங்கே பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரே கொஸ்டினை 2 தடவை நமக்கு புக்கின்லேருந்து கேட்டிருக்காங்க ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ அதையும் இது மாதிரி மென்ஷன் ஆகி ஸோ அதோட ஆன்சர்ஸோடு இருக்க போகுது. ஸோ இந்த PDF நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி பாட்னி அண்ட் ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அண்ட் 1 மார்க்ஸும் இதில் இருக்கு. ஓகே, ஸோ இந்த PDF வேணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் இல்லை மேம் லிங்க் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, 9005504499. ஸோ வாட்ஸ்அப் சேனலுக்கு வாங்க. உங்களுக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் இனிமேல் ஒரு சில புக் இன்சைட் கொஸ்டின்ஸும் நான் வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடறேன். அண்ட் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே, ஸோ பயோ 360 அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலும் இருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ ஒரு வாட்ஸ்அப் சேனல். ஸோ அதில் வந்து நீட் கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ சைட் பை சைட் அதை ஒரு நாளைக்கு ஒரு 1 இல்லை 2 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது படித்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கூட ரீகால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் தேவை? பயாலஜி எடுத்துக்கிட்டா எப்பவுமே எனக்கு புக் பேக் வேணும், புக் இன்சைட் வேணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க. அதுவும் ஆன்சர்ஸோடு கொடுத்துருங்க. பப்ளிக் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட எனக்கு ஆன்சர்ஸோடு கொடுத்துருங்க. கீ பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணாமல் எனக்கு மென்ஷன் பண்ணிடுங்க. எப்படியாச்சும் இதை வச்சு நான் ஒரு 50 மார்க் 70க்கு வாங்கிடுவேன் மேம் அப்படிங்கிறது தான் வேணும். ஸோ அதை நான் கொடுத்தாச்சு. ஸோ இதை தாண்டி அடுத்த லைவ்ல எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல. அண்ட் மறக்காம உங்களோட பயோ ரிவிஷன் எப்போ அப்படின்னு சொல்லுங்க. நம்ம லைவ்ல முக்கியமான என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் டீச் பண்ணுமோ அதை நான் டீச் பண்றேன். அதுல மோஸ்ட் டிமாண்டட் வந்துட்டு இந்த கேல்வின் சைக்கிள் தான். ஸோ அதை தாண்டி வேற ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கேல்வின் சைக்கிளுக்கு எத்தனை ஓட் நான் வருதுன்னு பார்க்க போறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இதை தாண்டி என்ன ஹெல்ப் வேணும்னாலும் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அது ஒரு சின்ன பேசிக் விஷயமா இருந்தாலும் கூட பரவாயில்ல. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே மறக்காம வாட்ஸ்அப் சேனல் வந்துருங்க, PDF எடுத்துருங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.